எங்கெல்லாம் மலைகள் இருக்கோ, எங்கெல்லாம் மலைகளில் கோயில் இருக்கோ, அது எல்லாமே முருகனோட சயின்ஸ் லேபு, ஸ்பேஸ் லேபாக இருக்கும். இல்லைன்னா திருமாலோட ஸ்பேஸ் லேப், அவர் ராக்கில் படுத்து அவரோட ராக் ஃபோட்டோ இருக்கும். இல்லைன்னா கருத்தினன் சித்தர். இவங்க எங்கெல்லாம் சித்தர் பாழிகள்லாம் இருக்கோ அது எல்லாமே முருகன் சித்தரோட ஸ்பேஸ் ஸ்டேஷனாக இருக்கணும். இல்லைன்னா ராவணன் சித்தரோட ஸ்பேஸ் ஸ்டேஷன். உச்சி மலை மேலே இருந்து தான் வானத்தை படிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நட்சத்திரங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்து கணிக்க முடியும். ஜாதகம் கணிக்க முடியும், காலந்தெரி, கேலண்டர் எல்லாமே உருவாக்குறதுக்காக எல்லா மலைகளையும் இந்த சித்தர்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்க. அதுபோல தான் திருப்பரங்குன்றம் முருகனோட ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். கார்த்திகை மாதம் கார்காலத்தில் முருகன் சித்தர் காட்டை கொளுத்தி அவர் விவசாய நிலம் மாற்றி கொல்லாமை தத்துவத்தை உருவாக்கினார். அதன் நினைவாக தான் இன்னமும் நம்ம கார்த்திகை தீபம், மகா தீபம்னு ஏற்றி அந்த சொக்கப்பனை ஏற்றுறது, அதாவது சொக்கப்பனை எரிக்கிறது, பனைமரத்தோட இலைகள் கோபுரமாக குமிச்சு அதை எரித்து விழாவாக கொண்டாடுறோம். இது காலங்காலமாக பண்ணிகிட்ருக்குறோம். இதை தமிழர்கள் காலங்காலமாக கடத்திட்டு அதை ஞாபகப்படுத்தி வச்சிட்ருக்குறோம். வருஷம் கார்த்திகை மாதத்தன்னைக்கு மலை மேலே தீபம் ஏற்றுறது. திருப்பரங்குன்றத்துலேயும் ஏற்றிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த யூதர்கள் அதை நிறுத்திட்டாங்க. அந்த பிரிட்டிஷ் பீரியட் போது, பிரிட்டிஷ் காலத்தில் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. ஏன்னா அங்கே இருந்து அவங்க மதுரையை கண்காணிக்கிறதுக்கு இஸ்லாமியர்களும் பிரிட்டிஷ்க்கு எதிராக தான் இருந்தாங்க. தமிழர்களுக்கு ஆதரவாக, ஆசீவக தமிழர்களுக்கு ஆதரவாகவும், பிரிட்டிஷ்க்கு எதிராகவும், ஜூயிஷ் பீப்புளுக்கு எதிராகவும், யூதர்களுக்கு எதிராகவும் அவங்க இருந்தாங்க. அது யூதர்களுக்கும் பிரிட்டிஷ் காலனிக்கும் பிடிக்கலை. அதனால அவங்க தடை செஞ்சாங்க. இந்த இடத்துல திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை கொடுத்தாங்க. அதனால் கிட்டத்தட்ட 160 வருஷங்களாக திருப்பரங்குன்றம் மலை மேலே, உச்சி மலை மேலே கார்த்திகை தீபம் ஏற்றவே இல்லை. அதுக்கு பதிலாக உச்சி பிள்ளையார் கோயில்னு ஒரு திருப்பரங்குன்றத்துக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு உச்சி பிள்ளையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த மண்டபத்தில், உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் தீபம் ஏற்றுவாங்க. தீபத்தூண் அந்த திருப்பரங்குன்றம் உச்சியில் தான் இருக்கும். அந்த தூணில் தான் எப்போவும் ஏற்றுவாங்க. இந்த பக்தர் கேஸ் போட்டிருக்காரு கோர்ட்டில். இந்த மாதிரி அங்கே தான் காலங்காலமாக நாங்கள் அங்கே தான் ஏற்றிட்டு இருந்தோம், இனிமேலும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி. அது கோர்ட்டு ஆர்டரும் வந்துடுச்சு, நீங்கள் அங்கே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி. சிங்கிள் ஜட்ஜ் தீர்ப்பு. அதை எதிர்த்து அதுக்கு எதிர்ப்பாக இந்த பிஜேபியும் அறநிலைத்துறையும் விளக்கு ஏற்றக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது மேலே அப்படின்னு சொல்லி திருப்பியும் வழக்கு போடுறாங்க. கோர்ட்டு சொல்லியாச்சு நீங்கள் தீபம் ஏற்றலான்னு. ஆனால் அதுக்கு தீபம் ஏற்றுறதுக்கான தயாரிப்பு முனைப்பு எதுவுமே பண்ணலை. அதனால மக்களே என்ன பண்ணாங்க, அவங்களே பெரிய தீபம்லாம் எடுத்துகிட்டு, திரியெல்லாம் எடுத்துகிட்டு, நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது போலீஸ் தடுக்க அறநிலைத்துறையும் போலீஸும் தடுக்கிறாங்க, போகக்கூடாதுன்னு. அதையும் மீறி பொதுமக்கள் எல்லாரும் போலீஸ் தடையெல்லாம் மீறி அங்கே போய் விளக்கேற்றினாங்க. அது பெரிய ஒரு முருகன் மனம் குளிர்ந்திருக்கும். நீதித்துறை பிரிவினர் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். முக்கியமாக அருண் சாமிநாதன்ற ஒரு வக்கீல். இனிமேலும் முருகனும் மற்ற கடவுளர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க ஆட்டத்தை காட்ட போகிறாங்க. பிஜேபி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி கத்திக்கிட்டு போய் ஏதோ பண்ணுறாங்க. அறநிலைத்துறை அவங்க தான் தீபம் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்க எல்லாம் திருடுறதுக்கு தான் இருக்காங்க. எல்லா பணத்தையும் கடவுளோட நகைகள் எல்லாம் கட்டியாக உருக்கி தெலுங்கர்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. முக்கியமாக சேகர் பாபு, அவர் தான் அறநிலைத்துறை. அவரும் ஒரு தெலுங்கர், அவர் ஒரு கிறிஸ்டியன். அவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறார். இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லையே. கடவுளர்கள்லாம் சும்மா விட மாட்டாங்க, அவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க.